இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா பாலம் சில்க்ஸோட ஃபவுண்டர் ஜெயஸ்ரீ மேம் தான். எனக்கு எங்க அப்பா தான் பெரிய ஹீரோ. இப்போ நம்ம வெளியில போனாலே நல்லின்னா ஒரு பெரிய மரியாதை இருக்கும். ஐ ஃபெல்ட் ஐ வாண்டட் டு கிவ் பேக் சம்திங். யூனோ நம்ம ஒரு சாரீஸ் எங்கே வச்சிருந்தாலும் பீப்புள் வில் கம். ஸோ எங்கள் அம்மாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ என் டாட்டர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே தொடங்கினது தான் இது. I understood one thing. என்ன பண்ணால் youngsters will wear silk and they must wear silk more often, not just for the முகூர்த்தம். என்னோட very first concept was, இப்போ இது சாரின்னா இதோட சேர்த்து another 30-40 centimeters weave பண்ணி அதையே எடுத்து we made mobile pouches. 2003 இதை பண்ணுறோம். நியர்லி now 22 years ஆகுது. இப்போத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு 82 கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் சில சமயம் அப்படி தொட்டு பார்த்துட்டு இது பட்டா அப்படிம்பாங்க. தைரியமாக சொல்லுவேன், இது உங்களுக்கு இல்லைங்க, உங்களோட டாட்டருக்கு எடுத்துகிட்டு போய் காட்டுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் தே ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒன்ஸ் அதை நம்ம கிராக் பண்ணிட்டோம்னா தென் தே வில் பி கம்ஃபர்டபுள் வேரிங் ஃபார் எனி அக்கேஷன். I found a little difficult during the COVID and the pandemic period. So that was one lesson I learned. That is, however passionate you are in the business, நமக்கு personal savings ஒன்று கண்டிப்பாக ஒன்று வச்சிருக்கணும் அப்படிங்கிறது. டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா பாலம் சில்க்ஸோட ஃபவுண்டர் ஜெயஸ்ரீ மேம் தான். அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க கிட்ட நிறைய ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரியும் இருக்கு. ஸோ அந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். பாலம் சில்க்ஸ் ஃபவுண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் ஒரு சில்க் இண்டஸ்ட்ரியில நம்ம வரணும் அப்படின்னு நினைச்சீங்க? நான் நல்லி குப்சாமி செட்டியாரோடைய டாட்டர். ஸோ நான் இது பாலம் தொடங்கும்போது எனக்கு ஐ மஸ்ட் ஹவ் பின் 35-36. ஸோ 2003 தான் தொடங்கினோம். ஸோ அப்போது சின்னப்போ மேபி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எங்களுடைய வீடு எங்களோட அந்த நல்லி ஷோரூம் இருக்குது இல்லைங்களா, அந்த பழைய நல்லி பனகல் பார்க் நல்லின்னு. ஸோ அங்கே மாடியில் தான் எங்களுடைய வீடு. ஸோ இப்போ மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ நம்ம ப்ரைவசி வேணும்னுவோம், ஃபேமிலி, சில்ட்ரன், அதெல்லாம் எவ்ரி ஒன் ஆஸ்க் ஃபார் ப்ரைவசி, பர்டிகுலர்லி சில்ட்ரன். அந்த டைமில் அதெல்லாம் தெரியாது. ஸோ எங்கள் வீடு கடைக்கு மேலே. அப்படின்னா நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். ஸோ அப்பா கீழே போனாருன்னா கூட சின்னப்பாவெல்லாம் கூட விளையாடுறதுக்கு கடைக்கு போவோம். ஸோ இது நர்சரி ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூல் ஏதோ 11:30 என்னமோ முடிஞ்சிடும். ஸோ ஐ ரன் அப் டு தஸ் ஆஃபீஸ். கீழே அவரோட ஆஃபீஸில் அங்கே விளையாடின்னு இருப்போம். ஸோ மேலேயும் அவருக்கு ஒரு ஆஃபீஸ் மாடியில் இருந்தது வீட்டில். ஸோ லைக் எவ்ரி ஒன் யூஸ் டு பி தேர். லைக் கீழே போனால் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஹீல் பி டாக்கிங் டு சம் கஸ்டமர்ஸ், விஐபி கஸ்டமர்ஸும் இருப்பாங்க. அண்ட் தேல் ஜஸ்ட், ஏன்னா அந்த கார் பார்க் எல்லாமும் ஒரே இடம் தான். கடையிலேருந்து வர கார் பார்க் தான் வீட்டிலேருந்து வர்றதும். ஸோ தேல் கீப் டாக்கிங். நேச்சுரலி அந்த கஞ்சி அப்போல்லாம் நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் கூட எடுப்பாங்க. ஸோ தேல் பி டாக்கிங், இந்த ஆர்டர் வந்திருக்கு, தேல் பி அபவுட் டாக்கிங் அபவுட் தட் சாரி அண்ட் சேயிங் ஹவு பியூட்டிஃபுல் இட் வாஸ், அந்த மாதிரி எல்லாம். இன்னொரு பக்கம் வீவர்ஸ் இருப்பாங்க. ஸோ யூ குட் சி எல்லாரும் அவரை ஹி வாஸ் நம்பர் 1 இன் த இண்டஸ்ட்ரி. அப்போ எவ்வளோ தே யூஸ் டு லுக் அப் டு ஹிம் வித் அவ்வளோ மரியாதையாக எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா தான் பெரிய ஹீரோ. ஸோ ஐ திங்க் ஆல் திஸ் ஹேட் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் மை மைண்ட். இப்போது என்னுடைய தாத்தா, அதாவது எங்கள் அம்மாவுடைய அப்பா கூட, ஹி வாஸ் இன் தட் ஹோல்சேல். கும்பகோணத்தில் அந்த ஃப்ளேச்சர் சில்க்னா அவர் தான் அதை மேனுஃபேக்சர் பண்ணுவார். ஸோ ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வீட்டில் இருக்கிற என்டையர் ஃபேமிலி வில் பி இன்வால்வ் இன் த பிஸ்னஸ் இன் ஒன் வே ஆர் தி அதர். இப்போது ஒரு ஹோல்சேல்னால் அந்த இப்போ எத்தனையோ ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. இப்போ அந்த டைமில் யாராவது பர்ச்சேஸ் போகிறோம், ஒரு ரீட்டெய்லர் ஒரு ஹோல்சேல் யூனிட்டுக்கு போய் தே வாண்ட் டு பை சம்திங்னா அங்கே ஒன்றும் ஹோட்டல்ஸ் இருக்காது. விச் மீன்ஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், விமென் வில் பி அவங்களுக்கு you have to serve food, you have to see that you take care of them like a guest. வீவர்ஸ் வந்தாலும் ஏதோ தரையிலேருந்து தூரத்துலேருந்து வருவாங்க, you provide them. So இப்போ when the man
லீவ்ஸ் டு த அவங்க வந்து வீவர்ஸ்க்கு தரியாண்ட போயிட்டாங்கன்னா வேற யாராவது சேலை கொண்டாந்தா இவங்க தான் அக்கௌண்ட் பார்ப்பாங்க, எழுதுவாங்க, கோரா கொடுப்பாங்க அந்த ஸோ விமென் were completely involved when you go to the wholesale section. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து மேபி ஷி didn't அவங்களுக்கு இது எப்போவும் நடந்துட்டு இருக்கிறதா, அவங்களுக்கும் அது வந்து திஸ் வாஸ் லைஃப். ஸோ மேபி ஷி didn't object and say I want some privacy. அதெல்லாம் வீட்டில் எந்நேரமும் எங்கள் வீட்டில் வந்து அந்த கிச்சன் மூடி இருந்தது எனக்கு தெரியவே தெரியாது. இட் வாஸ் ஆல்வேஸ் தேர். யாராவது வருவாங்க, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வருவோம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் வந்துருந்தா அவங்கள கூட்டிகிட்டு வருவார். வீவர்ஸ் வந்து அவங்களோட ஏன்னா வெளியூர் சம்டைம்ஸ் they bring their family. அந்த ஹாலிடேஸ் கூட 2 days எங்கள் வீட்டில் தங்கிட்டு போவாங்க, 2-3 days இருந்துட்டு சென்னை. ஸோ ஆல் திஸ் மேட் அண்ட் ஐ திங்க் ஐ நியூ ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ். இப்போ மாதிரி இல்லை. அப்போ வந்து you know that only men inherit the business. ஸோ என்னுடைய அண்ணாலாம் வருவாங்கன்னு தெரியும். இருந்தாலும் I was, I think, somehow very passionate about this business and maybe I just attracted it and manifested it. ஸோ நான் இதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். அண்ட் சாரீஸ் பத்தி பேசுறப்போ உங்க ஃபேஸ் அவ்வளோ க்ளோவா, அதுலயே வந்து நீங்க எவ்வளோ இந்த இண்டஸ்ட்ரியில எவ்வளோ லவ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. பட் வந்து அந்த 2003 அப்படிங்கிற பீரியட் வந்து மேக்சிமம் இப்போவே நம்ம எடுத்தோம்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில மென் தான் நிறைய இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பீரியடுங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு? நான் அந்த டைமில் வந்து ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு கம்ப்யூட்டர்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தேன். அந்த டைம் தட் வாஸ் ஐடி பூம் அண்ட் ஆல் தட். நான் கம்ப்யூட்டர்ஸ் படிச்சிருந்தேன், பட் தேர் வாஸ் அ லாங் கேப். நான் என்னோட காலேஜ் முடிச்சுட்டு அது முடிச்சுட்டு 15 years கேப் ஆகிடுச்சு. நான் திருப்பி இதில் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு again get myself educated. I felt it was a little difficult with small children. இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வாஸ் ஆஃப்கோர்ஸ் திஸ். பட் இதில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிகாஸ் 2 big families. I got married into the Kumaran family. ஸோ இவ்வளோ பெரிய இதெல்லாம் பிஸ்னஸஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியுன்ற ஒரு கேள்வி இருந்தது. தென் அப்போ தான் வந்து இந்த இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு வெப்சைட் இருக்குது, பட் அப்போ வந்து அது கிடையாது. தெல் பி ஒரு இ-சக்தி, சென்னை பஜார், அவங்கெல்லாம் வந்து இப்போ மாதிரி அவ்வளோ பெருசாக அமேசான் எல்லாம் கிடையாது. பட் தேவர் into there used to be shopping sites, online shopping sites. ஸோ அவங்களுக்கு வந்து யாரும் வந்து இந்த சில்க் சாரீ சப்ளை பண்ண இல்லை, பிகாஸ் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அண்ட் பீப்புள் வர் பிஸி. அந்த ரீட்டெயிலில் அவங்களுக்கு நிறைய they were busy with that. ஸோ இதுக்கு அவங்க டைம் ஒதுக்கி அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ when they approached me, I thought okay, இது நல்லா இருக்கு, நமக்கு பிடிச்சதாகவும் இருக்குன்னு. ஸோ தட் இஸ் ஹவு ஐ காட் இன் டு திஸ். நம்ம ஒரு சாரீஸ் எங்கே வச்சுருந்தாலும் people will come. ஸோ எங்கள் அம்மாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ என் டாட்டர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே ஸ்டார்டட் எங்களுக்கும் வந்து வெட்டிங் ட்ரூஸோ எல்லாம் பண்ணி கொடு, என் டாட்டருக்கு கல்யாணம், சம்திங் தே யூஸ் டு சே. அப்படியே தொடங்கினது தான் இது. அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் இனிஷியலாக அப்பாயின்மெண்ட் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா முடியாது, பீப்புள் வில் ஜஸ்ட் கம் அண்ட் அவுட் ஸ்டேஷன்லேருந்து வருவாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ தே ஸ்டார்டட் கம்மிங் இன். நான் அவங்கள அப்போ when I used to attend myself, எனக்கு பிடிக்கும். ஸோ நான் அது செஞ்சுட்டு இருந்தேன் கூட. அஃப்கோர்ஸ் மை சேல்ஸ் பீப்புள் வில் பி. ஸோ எல்லாரும் தெரிஞ்சவங்க தான், அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க இல்லை அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க, somebody will be there. ஸோ when I started interacting, I realized இவங்க வந்து தங்களுக்கு எடுக்கிறாங்க. they were all like they'll all be 40 to 50 years old. அவங்க தான் எடுக்கிறாங்களே தவிர அவங்க வீட்டில் அவங்க டாட்டர் இன் லாக்கோ எடுக்க மாட்டேன்றாங்க. ஐ யூஸ் டு ஆஸ்க் தம் என்னன்னு. இல்லை அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெவியாக இருக்குன்றாங்க. ரொம்ப அவங்க வெளியில் போட்டுக்கணுன்னா முகூர்த்தத்துக்கு டெஃபினட்டாக போடுவாங்க, பட் தே டோன்ட் வாண்ட் டு வேர் இட் ஃபார் அதர் ஒகேஷன்ஸ். ரொம்ப கிராண்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்க, ஏதாவது ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி வந்து அது யாராவது போட்டுப்பாங்க, இல்லை அவங்க ஆண்ட்டு. ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் தே வர் ஜஸ்ட் பாரோயிங் சாரீஸ் ஃப்ரம் தேர் ஃப்ரம் த ஆண்ட் ஆர் மாம் அண்ட் வேரிங் இட். அவங்க போட்டுக்கல பிகாஸ் ஒன் மோர் திங், தே வர் ஆல்சோ ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட். அந்த டைமில் நவ் எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங். அந்த டைமில் வந்து தே வர் ஜஸ்ட் அப்போ தான் தொடங்கிச்சு. ஸோ பீப்புள் வர் ஜஸ்ட் மூவிங் அவே, யங்ஸ்டர்ஸ் வேர் மூவிங் அவே. அப்போது வீட்டில் இருந்தால் யாரோ ஹெல்ப் பண்ணுவாங்க அதை உடுத்தி விடுறதுக்கு, இங்கே வந்து இருக்காது. ஸோ they were only preferring for other kinds of like crepe, chiffon அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ all this started working on my mind and I felt இவ்வளவு அப்பாவும் எவ்வளோ பண்ணியிருக்காரு. அண்ட் ஸோ மச் எனக்கு வந்து இப்போ நம்ம வெளியில் போனாலே நல்லின்னா ஒரு பெரிய மரியாதை இருக்கும். ஐ ஃபெல்ட் ஐ வாண்டட் டு கிவ் பேக் சம்திங். ஸோ அது நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்
ஸோ இந்த பட்டு வந்து இன்னும் நிறைய விற்கணும். யங்ஸ்டர்ஸ், ஐ அண்டர்ஸ்டுட் ஒன் திங். இவங்க these people are going to, they are now 40-50, they are going to grow old. As they grow old, who is going to wear the silk saree? So I felt it will shrink. இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா it will shrink. And everyone knew, but ஏன் அது அவ்வளவு பாதிக்கலன்னு சொல்ல முடியாது. They were all big stores. The stores were growing bigger and bigger. So அப்போ பட்டு ஒரு செக்ஷன் ஆயிடுச்சு. All the other ready-mades எல்லாமும் வர ஆரம்பிச்சு. It was not like exclusively pattu sarees. So it was affected, but they could kind of balance it. But I felt personally like weavers irukanga, what are they going to do? So I thought, let me give something back, let me try at least. So that is how I started trying. Enna panna youngsters will wear silk, and they must wear silk more often, not just for the muhurtam. Adukku enna pannanumo padipadiya panna thodanganum. ஆக்சுவலா வந்து பட்டு சாரி அப்படிங்கிறதே வந்து நம்ம முன்ன காலத்துல ஒரு 2000 அந்த மாதிரி எடுத்தோம்னா ஏதாச்சும் ஒரு கல்யாண வீடு இதுலதான் வந்து பட்டு சாரி எல்லாரும் கட்டுறதை பார்க்கலாம். இப்போ கூட வந்து நீங்க சொல்ற மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய வந்து லைட் வெயிட்டா இருக்கணும், சாரீஸுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ வந்து முகூர்த்தத்துக்கு மேக்சிமம் எல்லாருமே காஞ்சிபுரம் எடுத்தாலுமே பட் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், காஞ்சிபுரம் சில்க் நம்ம கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இல்லை. ஸோ வந்து நான் உங்களோட வெப்சைட் படிக்கிறப்போ 4 டைப் ஆஃப் காஞ்சிபுரம் சாரீஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ அந்த சாரீஸ் பத்தி சொல்லுங்க, அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா லைட் வெயிட்டா வேணும்னாங்க. ஸோ வாட் வி ஃபர்ஸ்ட் டிட் வாஸ், ஆன் ஒன் சைட் வி வர் ஒர்க்கிங் ஆன் த டெக்ஸ்சர். இப்போ காஞ்சிபுரம் சில்க்னா அந்த உங்களுக்கு தெரியும், எங்கள் அப்பெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், ஹெவியாக இருக்கும், ஸ்டார்ச்டாக இருக்கும். நம்ம அதை அழகாக இருக்கும், நம்ம அழகாக கட்டினா அண்ட் அது அழகாக கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் அது யூனோ அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ச்டாக இருந்தால் ரொம்ப கஷ்டம், ஸ்டிஃபாக இருந்தால். ஸோ வி தாட் ஓகே, யங்ஸ்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய ப்ராப்ளம் அது ஈஸியாக உடுத்துற மாதிரி இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஃப்ளோயாக இருந்தால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். அதில் வந்து ஒரு ஃபைனர் யான், ஒரு சில்க் அதை யூஸ் பண்ணோம், டிஃப்ரெண்ட் ஃபினிஷ் கொடுத்தாங்க. பட் நான் நன்றி சொல்லணும்னா ஐ ஷுட் ரியலி தேங்க் ஒன்லி த வீவர்ஸ் ஹூ ஒர்க். ஏன்னா நான் எது வேணால் நான் சொல்லிடலாம், பட் அவங்க வந்து அதையும் ஒரு நம்பிக்கை வச்சு தே ஹாவ் டு ஒர்க் ஆன் இட். அண்ட் அவங்க வந்து சரி இவங்க ஏதோ சொல்கிறாங்க நம்ம செய்யலாம். ஏன்னா ஐ திங்க் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் வாஸ் ஃபார் மீ, நான் கம்மிங் ஃப்ரம் திஸ் ஃபேமிலி. ஸோ அவங்க வந்துட்டு ஓகே, ஒன்று அவங்க புரிஞ்சு ஹெல்ப் பண்ணாங்க. சில பேருக்கு புரிஞ்சுது, ரைட் இவங்க இதுக்காக தான் இதை சொல்கிறாங்க, உண்மை தானே, யங்ஸ்டர்ஸ் வேர் பண்ணால் தானே நம்ம இதை மாதிரி பண்ண முடியுன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. சில பேருக்கு புரியல, என்னவோ சொல்கிறாங்க. தென் ப்ராப்ளி தே ஆஸ்க் மை டாட் ஆர் சம்திங். அவரும் கண்டிப்பாக அவர் வந்து ஹி வாஸ் சப்போர்ட்டிங் மீ இன் ஆல் திஸ் பிகாஸ் ஹீ குட் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ வாஸ் டூயிங். ஸோ அவங்க சரி செட்டியார் இவ்வளோ பண்ணியிருக்காரு, செட்டியார் டாக்டர் தானே கேட்குறாங்க, பண்ணி கொடுத்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு தே ஸ்டார்டட் கோஆப்ரேட்டிங் வித் மீ. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த லைட் வெயிட் எல்லாம் பண்ணும்போது கஸ்டமர் சில சமயம் வந்துட்டு அப்படி தொட்டு பார்த்துட்டு இது பட்டா அப்படிம்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இது காஞ்சிபுரமா, நிஜமாவே காஞ்சிபுரமா. ஸோ அப்போ வந்து ஒரு மாதிரி இருக்குமே தவிர, பட் அந்த டைமில் எனக்கு பயம் இல்லை. ஸோ அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் வர் நோன். ஸோ தைரியமாக சொல்லுவேன், இது உங்களுக்கு இல்லைங்க, உங்களோட டாட்டருக்கு எடுத்துகிட்டு போய் காட்டுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் தே ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் ஒன்ஸ் அதை நம்ம கிராக் பண்ணிட்டோம்னா தென் தே வில் பி கம்ஃபர்டபுள் வேரிங் ஃபார் எனி அக்கேஷன். ஸோ அப்போ வந்துட்டு வி செட் ஓகே, இந்த டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஒன் திங் டு அட்ராக்ட் யங்ஸ்டர்ஸ் வாஸ் கரெக்ட், வித் டியூ ரெஸ்பெக்ட் டு எவ்ரி திங் ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் எல்லாமே இருந்தாலும் they will wear it only if they feel it's something young, maybe sometimes a little quirky. Adum we have to handle that aspect also. So that is when we started working on concepts. Appo naanga concepts panna, we have to tell and the customer, I can just keep flaunting about the designs, but again on the utility factor na sollanum. So that is how we started working. Okay, idu casual silks, இது வந்து நீங்கள் எந்த கேஷுவல் பட்டுன்றது எந்த அக்கேஷனுக்கு வேணால் போடலாம். இப்போ நல்ல பார்த்தீங்கன்னா, ஈவன் இஃப் யூ கோ பேக் அண்ட் சி, அந்த காலத்தில் மை கிராண்ட் மதர் பட்டு சாரி தான் எவ்ரி டே ஷி யூஸ் டு வேர். ஸோ அவங்க 85 வயசு வரைக்கும் தினம் பட்டு சேலை தான். அதுக்கப்புறமா நடமாட முடியல நிறைய, அப்போ தான் ஷி மூவ் டு சம் அதர் ஃபேப்ரிக்கே தவிர அது வரைக்கும் தினம் பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்டு வாஸ் ஆக்சுவலி யூஸ்ட் ஆன் அ டெய்லி பேசிஸ்.
அது நாளடைவில் குறைஞ்சு 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 வெறும் முகூர்த்தம் ஆயிடுச்சு. ஸோ we were just actually telling them once again, because so many generations have come by, once again I have to educate them. இது நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த கான்செப்ட்ஸ் வந்து டு லுக் டிஃப்ரெண்ட், டு ஸ்டாண்ட் அவுட் இன் த க்ரௌட். ஸோ ஒரு நீங்கள் உடுத்திட்டு போனால் யாராவது நமக்கு எப்போவுமே ஒரு சாரின்னாலே கண்டிப்பாக ஆல் ஐஸ் வில் பி ஆன் யூ. ஏன்னா இட்ஸ் அட்ராக்டிவ். அண்ட் அது யாராவது நம்மளை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னா அது ஒரு நமக்கு சந்தோஷம். யூஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல் அப்படின்னு. ஸோ we said we introduced concepts for that. Then we said இந்த sarees எல்லாம் நீங்கள் வந்து மற்றவங்களுடைய அக்கேஷன்ஸ் ஒரு கல்யாணத்துக்கு போடலாம். இது அஃப்கோர்ஸ் முகூர்த்தம். அண்ட் ஸ்லோலி ஒரு டைம் வந்தது when people had started, women had started earning, and அந்த ஐடி பூம் அதெல்லாம் வரும்போது they started. So they became a little bit more educated. So I could even see how the whole thing evolved. முதல்ல வந்து ஒரு முகூர்த்தம்னா எல்லாருமே அங்கே வருவாங்க, ஒரு பெரிய group of people. Then slowly it started like the bride and the bridegroom started coming. To be bride started coming on their own. அவங்களே வந்து செலக்ட் பண்ணும்போது they were making their own decisions. ஒரு பெரிய group of people were deciding one muhurtham saree. Now the girls started coming with the bridegroom to be bridegroom கோட அவங்களோட வந்து fiancéயோட வந்து they started selecting their saree. So அப்போ decision making becomes theirs. அப்போ they started picking sarees like which I can wear for. So we explained இது உங்க முகூர்த்தத்துக்கு மட்டும் இல்லை, because I felt நான் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி வெறும் one time in a year in my whole lifetime. So we started telling them, see, this is the colors we are giving you, these are the designs we are giving you, which you can wear for any other occasion also. இன்னொருத்தர் கல்யாணத்துக்கோ இன்னொரு முறையும் நீங்கள் யூஸ் பண்ணலான்னும் போது they started appreciating and buying those kind of sarees. So this is how slowly we have evolved. ஆக்சுவலாக வந்து இப்போ பட்டு சாரீஸ் நம்ம எடுத்தோம்னா ஒரு எண்ணம் இருக்கும், இது வந்து எப்பயாச்சும் ஒன் டைம் தான் கட்ட முடியும், நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ண முடியாது இப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அண்ட் காஞ்சிபுரம்னா ஒன்று வந்து என்ன யோசிப்பாங்கன்னா காஸ்ட்லியான சாரீ, ஸோ வந்து எப்பயாச்சும் கட்டினா போதும், இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குல்ல. ஸோ வந்து நீங்கள் ஒரு 4 கான்செப்ட் சாரீஸை வந்து கிரியேட் பண்ணி அதோட எவல்யூஷனை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அது எப்படியெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து இது வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஜேர்னி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து அப்போ வந்து அந்த மொபைல் எல்லாம் பெருசாக இருக்கும், அந்த மோட்டோரோலா மொபைல்ஸ் அதெல்லாம் அந்த மாதிரி. அது பட்டு சாரி வேர் பண்ணிட்டு அதை எடுத்துக்கிட்டு போகும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் டூர். அண்ட் இப்போ வந்து ரொம்ப நிறைய ஃபேன்சி பவுச்சஸ் அந்த டைம்லலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு லெதர் பவுச் அந்த மாதிரி இருக்கும், அதில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இட் won't even match. ஸோ என்னுடைய வெரி ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வாஸ், இப்போ இது சாரின்னா இதோட சேர்த்து another 30-40 centimeters வீவ் பண்ணி அதையே எடுத்து we made mobile pouches. And அதை அழகாக பண்ணி எம்ப்ராய்டரி பண்ணி we said matching mobile pouch. That was my very first concept. And that I introduced because I was finding it difficult. ஸோ அதிலிருந்து படிப்படியாக ஒன்றுன்னா we introduced. And ஒரு முறை வந்து there was a European, I think she was an expat, she wanted to wear a saree and she was saying, do you have a ready-made saree? She didn't know. ஸோ அப்போ தான் எங்களுக்கு தோணுச்சு, ஓகே why not make ready-made பட்டு sarees. அப்போ ரெடிமேட் பட்டு saree பண்ணோம். ஒரு முறை I think we were working on several concepts. ஒன்று ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வாஸ் ஒரு அங்கரிக்கான்னு. இப்போது உங்களுக்கு சல்வாரில் யூ ஹாவ் த யோக் டிசைன், ஸோ why not have a design here. ஸோ அந்த நெக் பேட்டர்னில் மட்டும் ஒரு டிசைன் வச்சுட்டு we had designed a saree. So all the time we have been working on 3 different things. ஒன்று வந்து we bring in different colors, of course. நிறைய geometric patterns introduce பண்ணோம், abstract patterns. ஒவ்வொன்றுத்துக்கும் we had ஒன்று வந்து நவரச பட்டுன்னு. ஸோ 9 different techniques, weaving techniques. எல்லாருக்கும் அது தெரியாது. ஸோ we had we needed a weaver who could அந்த 9 டிசைனுக்கும் 9 டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் வாஸ் டு பிரிங் அவுட் த ஸ்கில் ஆஃப் த வீவர். இன்னொன்று வைக்கரிக்கான். இப்போது இந்த 5.5 meters இருக்குது, 5.5 meters யூ வில் ஃபைண்ட் த புட்டா பேட்டர்ன்ஸ் அண்ட் அப்படியே ரிப்பீட். இதில் வந்து எதுவுமே ரிப்பீட் ஆகாது. ஸோ அண்ட் இட் வாஸ் நாட் ஒரு 5.5 meters, இட்ஸ் வெரி ஈஸி டு மேக் ஒன் பிக் பீகாக் அண்ட் சே நோ டிசைன் ஹேஸ் பின் ரிப்பீட்டட். பட் அந்த மாதிரி இல்லை.
ஸோ இட் வாஸ் ஆல் ஃப்ளாரல் மோட்டிவ்ஸ். அந்த ஒரு பட் ஸ்டேஜ்லேருந்து ப்ளூமிங் ஸ்டேஜ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லேருந்து இருந்தால் எப்படி. ஸோ அதை டிசைன் பண்ணுறது ஆத்திரம் சிரமம். அவங்க அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வீவ் பண்ணணும். ஸோ வி ட்ரை டு ஃப்ளாண்ட் இதெல்லாம் இவ்வளோ ஸ்கில்ஃபுல் இந்த வீவர்ஸ். ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வி ஹேட் லைக் இன்னொன்று வி ஹேட் பிரவா. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஃபியூ திங்ஸ் தட் வி டிட். என்னோட டாட்டர் வந்து கொஞ்சம் என்ன ஒரு ஆவரேஜ் ஹைட்டாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் நாட் வெரி டால். அவங்களுக்கு எப்பவும் லாங் பார்டர்ஸ் பிடிக்கும். ஆனால் ஷீ இஸ் நாட் கம்ஃபர்டபுள். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இது லாங் பார்டர் பட்டு சாரி போடுறதுக்கு, சுனிதான்னு. தென் வி தாட் ஓகே வை நாட் ஹேவ் ஒன்லி ஒன் பார்டர் ஹியர் அண்ட் கீழே மட்டும் இந்த பார்டர் இருக்காது. ஸோ வென் யூ வேர் ஈவன் ஒரு ஷார்ட் பர்சன் வேர் பண்ணால் கூட அழகாக இருக்கும் லாங் பார்டர் அவங்க போட்டுட்டு இருக்கும்போது. ஸோ திஸ் வி இன்ட்ரடியூஸ். அப்புறமா அல்ட்ரா லைட்னு வி இன்ட்ரடியூஸ்ட் வித் ஒரு ஹாஃப் வில் பி சில்க், ஒரு ஹாஃப் ஆஃப் த சாரீ சில்க் காட்டன். ஸோ every time it was like something to make it attractive for them, something to flaunt the design skills of the weaver. Siladu will be like little bit more modern. For example, ipo India Today magazine la they had one or interview. Nanu இன்னொரு 2-3 பேர் women achievers ன்னு சொல்லிட்டு அவங்கள இன்டர்வியூ பண்ணாங்க. So they wanted to take one photograph for that அந்த magazine cover. நான் மட்டும்தான் சாரியில் இருக்கேன். ஸோ தேவர் ஆல் இன் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ அப்போ சும்மா கேட்கும்போது நீங்கள் ஏன் சாரி போடுறதில்லைன்னா, இல்லை வில் யூஸ் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் வேர் போடுவோம். இப்போ வி ஆர் இன் தட் இண்டோ வெஸ்டர்ன் இதில் சூட்டில் இருக்கோம். ஒன் லேடி போ சம் அதர் ஃபேப்ரிக். ஷி செட் எக்ஸிக்யூட்டிவ் வேருக்கு காஞ்சிபுரம் காட்ட முடியாது இல்லையா, பிகாஸ் இட் லுக் வெரி கிராண்ட் அண்ட் இது. ஸோ ஐ வே இந்த மாதிரி கிரேப் ஏதாவது இருந்தால் இல்லை பிரிண்டட் சில்க். ஸோ வி ஸ்டார்டட் திங்கிங் வை நாட் ஹாவ் கார்பரேட் பட்டுன்னு. ஸோ வி இன்ட்ரடியூஸ் தட். கார்பரேட் பட்டுன்றது இப்போது த்ரெட் ஓவன் இருந்திருக்கு, அது அந்த கலாக்ஷேத்ரான்னு சொல்லுவோம். பட் இட் வாஸ் வெரி ட்ரெடிஷ்னல். ஸோ த யங் எக்ஸிக்யூட்டிவ் விமென் were not preferring that. So I thought let's give them corporate pattern. We had some geometric designs and completely woven in thread, no zari. சிலது வந்து பல்லுவில் மட்டும் சரி. வி செட் சி நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னாலும் யூ ப்ளீட் இட் அப், இட் வில் பி சூட்டபிள் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங். நீங்கள் ஃப்ளோட்டிங் பல்லு விட்டால் நல்ல கிராண்ட் பல்லுவாக இருக்கும் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கும். ஸோ இட்ஸ் அ டியூவல் பர்பஸ். ஸோ எவ்ரி டைம் வி ஹேட் டு கிவ் ஈவன் த யூட்டிலிட்டி ஃபேக்டர். அண்ட் எங்களுடைய கோல் ஆல்வேஸ் ஹேஸ் பின் யங்ஸ்டர்ஸ் ஷுட் வேர் மோர் சில்க் அண்ட் ஆன் மோர் அக்கேஷன்ஸ். அண்ட் இப்போது 2003 இதை பண்ணுறோம். Nearly now 22 years ஆகுது. But at every point of time, the young woman has changed. அன்னைக்கு இருந்த யங் உமன் வேற, இன்னைக்கு இருக்கிற ஒரு யங்ஸ்டர் வேற. But we had to evolve along with it. I think that is how we have been able to, keep pace with. Sometimes I'll say not even keep pace. We were ahead of our times. அப்பத்திலிருந்து இது வரைக்கும் ஒரு 82 கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். So recently for Diwali we introduced 3 concepts. As I said, anything can inspire you. இதில் வந்து ஒரு மரப்பாச்சின்னு I had gone to ஒரு few months back தஞ்சாவூர் போயிருந்தோம், ஒரு குரூப் ஆஃப் விமென். ஸோ அப்போ வந்து அந்த மரப்பாச்சி டால்ஸ் எல்லாம் அந்த பூம்புகாரில் வாங்கி ஸோ வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சது. ஒரு நாள் we were just cleaning my, ஏன்னா வெளியூர் போயிட்டு வாங்கின்னு வரதெல்லாம் ஒரு ஷெல்ஃபில் வைப்பேன், ஜஸ்ட் அஸ் மெமரிஸ். சின்ன மொமெண்டோஸ் எதாவது வாங்கின்னு வரும்போது டாஞ்சூர்லேருந்து இதுதான் வாங்கிட்டு இருந்தேன். ஐ தாட் வை நாட் டூ சம்திங் வித் திஸ். அப்படி தொடங்கினது தான் அந்த வி ஹேட் மரப்பாச்சி கலெக்ஷன்ஸ். ஸோ அது வி ஹேட் மோனோலித்னு பல்லுவில் மட்டும் ஒரு பாக்ஸ் பல்லு மாதிரி. யூ ஹாவ் த என்டையர் ஜக்கார்ட் பல்லு இருக்கும். இதில் ஜஸ்ட் ஒன் லிட்டில் பாக்ஸ், அதுக்குள்ளே இருக்கும் டிசைன். So each one vignette introduced panno, which was like brush strokes in the paintings allam பண்ணும்போது you can see even the brush strokes like this. It won't be, the edges won't be well defined. அந்த மாதிரி எடுத்து we had woven as colorful buttas. So I think over a period of time Palam also has evolved along with the youngsters. ஸோ வந்து லைக் எனக்கு என்ன வித்தியாசமா இருக்குன்னா, லைக் ஒரு விமன் ஒரு பிஸ்னஸை வந்து ரன் பண்ணால் அவங்களோட ஐடியாஸ் என்ன மாதிரி போகுது, என்ன மாதிரி புது கலெக்ஷன்ஸை வந்து கொண்டு வரலாம். அண்ட் நீங்கள் சொன்னீங்க ஒரு 82 புது கான்செப்ட் இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. தட் ஸோ இன்ஸ்பைரிங். ஸோ வந்து ஒரு இப்போ 22 இயர்ஸ் ஆகுதுல்ல பாலம்ஸுக்கு. ஸோ வந்து இந்த பிஸ்னஸில் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் அண்ட் அதில் இருந்து கற்றுக்கிட்டது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. எனக்கு
I would say the biggest thing was, எப்பவுமே சொல்லுவோம், don't put all your eggs in one basket சொல்லுவோம் when you invest. எனக்கு வந்து இது I was so, எனக்கு இதுதான் எல்லாமும். ஸோ வாட் எவர் ஐ ஹேட், நான் இதுலேயே தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னே தவிர I didn't have much of my savings as my own. Innonu maybe because I'm not the breadwinner of the family nenichirukkalam. There are people to take care of them. So I kept on investing everything into the business. That I found a little difficult during the COVID and the pandemic period. So that was one lesson I learned. That is, idhula kandipa vandu we must have, you know, savings என்றது ஒன்று வச்சிருக்கணும். However passionate you are in the business, நமக்கு பர்சனல் சேவிங்ஸ்னு ஒன்று கண்டிப்பாக ஒன்று வச்சிருக்கணும் அப்படிங்கிறது. டவுன் த லைன் நான் எனக்கு மிஸ்டேக்குன்னு சொல்ல மாட்டேன். நான் அப்ளை பண்ணதும் கூட something that I learned and I always felt I should tell people. Because people are so bothered about competition. நிறைய வந்திருக்காங்கன்றது. So that is something I have applied and I feel it works for me also. We always have to keep competing only with ourselves. And எந்த இப்போ நாங்கள் 82 கான்செப்ட்ஸ் பண்ணோன்னு சொல்கிறோம், எந்த ஒரு நேரத்துலையும் I never felt இது பண்ணிட்டோம் இனஃப், இதுக்கு மேலே we can relax. ஸோ இதில் வந்து அதுவும் க்ரியேட்டிவ் ஃபீல்டில் you cannot relax, you cannot be complacent. And I feel you shouldn't be worried about what others are doing. But we have to better ourselves every day. That is one thing. One more thing that from the beginning, what I learned it somewhere or the book la படிச்சேன்னா எனக்கு தெரியல, but something that I felt we should do is, நம்ம எந்த ஒரு business இருந்தாலும் we have to have one secondary source of income. And when we have that, it really, இப்போ particularly உங்களுடைய ப்ராடக்டோ ஒரு சர்வீஸோ வந்து say seasonal, then it becomes difficult. So பெருசாக வந்து ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணணும் கம்ப்ளீட்லி வேறு லைன்னு கூட நான் சொல்லலை. இப்போ சே ஈவன் இன் திஸ் பிஸ்னஸ் இஃப் யூ ஹாவ் ஒன் லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸே பட்டு ஹாவ் another line of product, or it could be even another department in your own business. ஏதாவது இருக்கும்போது ஒரு டிபார்ட்மெண்ட் when it goes down also the other department will help you, you know, because end of the day you have to make profits and finance is everything to survive. So these are two things that I apply, which I like to say. One thing mistake I did was with the savings. ஓகே. ஸோ வந்து ஃபைனலாக வந்து இப்போ ஒரு 22 இயர்ஸ் ஆயிருக்கு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் பாலம் சில்க்ஸ் பற்றின உங்களோட கோல்ஸ் அண்ட் எய்ம்ஸ் என்ன? ரைட் ஃப்ரம் தி பிகினிங் எனக்கு I never had like big goals or aspirations. இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நான் எதுவும் நான் நினச்சி ஒர்க் பண்ணதில்லை. I feel comfortable going with the flow. Of course, maybe இந்த இயர் நான் இது பண்ணலாம், அடுத்து நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணலான்னு ஓரளவு அவ்வளோதான் யோசித்து வச்சுருப்பேன். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, ஓகே, ஐ ஷுட் என்ஷோர் தட் யூனோ வி ஃபினான்ஷியலி ஸ்டெபிளைஸ் அண்ட் யூனோ because everyone went through something during the pandemic period. So I will think, okay, I should, இப்போ நான் சேவிங்ஸ் சொன்னேன், I may have a little goal. Okay, இந்த அளவாவது நம்ம பில்ட் பண்ணி வைக்கணும், so that next time if something happens we have our own funds to help us. அந்த ஒரு இது வச்சுருக்கலாம். Right now I will say, okay, next 1 year these are some other concepts that I want to work on. So I don't have too big goals, but I have some goal for the next 1 year or 2 year. இந்த மாதிரி சின்ன கோல்ஸ் நான் வச்சுட்டு this is how I have been going. லைக் வந்து கேட்கவே நல்லா இருக்கும். பிகாஸ் வந்து ரொம்ப பெருசா யோசிக்கிறப்போ ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுவோம் நாமளே. பட் அந்த ஃப்ளோவில் அப்படியே போயிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும், ஒர்க் பண்ணவும் நல்லா இருக்கும். ஸோ வந்து சில்க்ஸோட கான்செப்ட் அது மட்டும் இல்லாமல் பாலம் சில்க்ஸோட ஸ்டோரிஸ் 2003 இப்போ வரைக்கும் 22 இயர்ஸ் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க, அந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.